It was a frustrating day for every CSK fans, but still it hurts for everyone. So, how to describe in this word, I don't know. ஸோ ஃபேன்ஸ் எல்லாருக்குமே இது வந்து ஒரு மாதிரி ரொம்பவே வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருந்துச்சு இந்த ஒரு கேம் பார்க்கும்போது இன்னைக்கு. லைக் ஆஸ் ஒரு சிஎஸ்கே ஃபேன் எனக்கே கொஞ்சம் ஒரு சிஎஸ்கே ஃபேன் இருந்தாலும் பட் ஒரு காமன் ஒரு கிரிக்கெட் ஃபேனாக பார்க்கும்போதே எனக்கு என்ன சொல்கிறது கொஞ்சம் ரியலி இட்ஸ் ரொம்ப டஃப்பாக தான் இருந்துச்சு எனக்கு இந்த கேம் பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா எப்படி சொல்கிறது என்ன எனக்கு சத்தியமாக தெரியல. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் சிஎஸ்கே கிட்ட வந்து நான் வந்து சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் இந்த மாதிரி ஆடுவாங்க அட் ஹோம். ஏன்னா கன்சிஸ்டண்ட்டாக 3 கேம் ஹோமில் தோற்றுருக்காங்க. லைக் ஓவராலாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5 கன்சிஸ்டன்ட் லாஸஸ் ஃபார் சிஎஸ்கே. ஸோ லெட்ஸ் சி த சிஎஸ்கே வெர்சஸ் கேகேஆர் ரிவ்யூ. ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிடுறேன், ஏன்னா இதில் பெருசாக சொல்கிறதுக்குன்னு எதுவுமே இல்லை. ஸோ கேகேஆர் டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங் அப்படின்னு சூஸ் பண்ணாங்க. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு இந்த மேட்ச்க்கு முன்னாடி. ஸோ எம்எஸ் தோனி ஹஸ் டேக் த சார்ஜ் ஆஸ் அ கேப்டன். ஏன்னா ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு அந்த ஆர்ஆருக்கு அகெயின்ஸ்டாக அந்த எல்போ ஃப்ராக்சர்னால இஸ் நாட் பார்ட்டிசிபேட் இன் ரிமைனிங் ஆஃப் த கேம். ஸோ அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா எம்எஸ் தோனி இஸ் பேக் ஆஸ் கேப்டன். ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். ஸோ கேம் ஆரம்பிக்கும் போது ஒரு கான்வே ரச்சின் கொஞ்சம் பாசிட்டிவாக ஆடுவாங்க அப்படின்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் பிபிகேஸ் அகேன்ஸ்ட் நம்ம பார்த்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி தே ஸ்டார்டட் வெரி ஸ்லோ. ஒரு மாதிரி பவுண்ட்ரிஸ் சரியாக வரல. ஸோ ரொம்பவே ஸோ மெனி டாட் பால்ஸ் ஆடினாங்க. அதுக்கப்புறம் இனிஷியல் விக்கெட்டும் விட்டாங்க. லைக் திரிபாத்தி அட் நம்பர் 3 வந்து எதுக்கு ஆடினாருன்னு சத்தியமாக எனக்கு தெரியல. கொஞ்சம் நிஜமாலே கொஞ்சம் ஓப்பனாகவே நான் பேசணும்னு தான் நான் யோசிக்கிறேன் நான். ஏன்னா ஸோ மெனி டாட் பால்ஸ் ஆடினார். இதுக்கு முன்னாடி அது ஓகே, கொஞ்சம் அந்த ஒரு மேபி கொஞ்சம் அந்த கண்டிஷன்ஸ் அப்படி இப்படி நம்ம இருந்தாலும், பட் இந்த கேம் சத்தியமாக சொல்கிறேன் ஒரு மாதிரி தே பிளே த புவர் கிரிக்கெட் தான் கைஸ். எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே ஒரு மாதிரி ரொம்ப டாட் பால்ஸ் அவரால் திரிபாத்தியால் பார்த்தீங்கன்னா லைக் நான் ஸ்ட்ரைக்கர் எண்டில் இந்த பிளேயர்ஸ்க்குலாம் கொஞ்சம் ஒரு மாதிரி ப்ரெஷர் பில்டாக ஆரம்பிச்சு. ஸோ அதனால தான் ரச்சின் ரவீந்திரா சரி விஜய் சங்கர் தே ஸ்டார்டட் வெல். ஏன்னா டிசி கேமுக்கு அகேன்ஸ்டாக அவர் விஜய் சங்கர் மேலே நான் பயங்கரமாக கிரிட்டிக்ஸ் நிறைய ஃபேன்ஸ் வச்சாங்க. லைக் நானும் அதே வந்து ஒரு இதுதான் வச்சேன். பட் இந்த கேம் போது விஜய் சங்கர் தே ஸ்டார்டட் வெரி ஒரு பாசிட்டிவ் நோட்டோட ஸ்டார்ட் பண்ணார். பட் திரிபாத்தி பில் பண்ண ப்ரெஷர்னால விஜய் சங்கர் ஆல்சோ காட் அவுட். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவால் வந்து அந்த ரீபில்டிங் ஃபேஸ் அப்படிங்கிற அந்த ஒரு டைமுக்கே அவங்க வரல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் 20 hours தே ஸ்ட்ரகிள் வெரி வெல். இன்னொரு ஒரு சர்ப்ரைசிங் எலிமெண்ட் அப்படின்னு பார்த்தா திடீர்னு கொஞ்சமாக டீப் ட்ரபிள் போய் இந்த இதில் பார்த்தீங்கன்னா தீபக் கூட இம்பேக்ட் பிளேயராக கொண்டு வந்தாங்க. ஸோ நான் மேட்ச் பார்த்துருந்தேன், எனக்கே ஒரு மாதிரி பெரிய ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா பத்திரானா மாதிரி ஒரு பிளேயர் பவுலரை வந்து வச்சு திடீர்னு தீபக் கூட கொண்டு வந்தாங்க. ஸோ தீபக் கூட இம்பேக்ட் பிளேயராக வந்தார், எந்த ஒரு இம்பேக்ட்டும் கிளியர் பண்ணல. அவரும் என்ன வந்தார் சென்றாருங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ சிஎஸ்கே டீம் பொறுத்த வரைக்கும் இந்த கேம் ரொம்பவே ஒரு மாதிரி புவர் நான் வந்து இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல. ஸோ கேகேஆருக்கு ஒரு ஈஸி வின்னாக போயிடுச்சு. சுனில் நரேன் அண்ட் வருண் சக்கரவர்த்தி, மொயின் அலி, கேகேஆர் ஸ்பின்னர்ஸ் ஹேட் டன் அ பிரில்லியன்ட் ஜாப். சிஎஸ்கேக்கு பாசிட்டிவ்னு எனக்கு இந்த ஒரு கேமில் எதுவுமே சொல்ல முடியாது. லைக் எம்எஸ்ஜி கேப்டன் அப்படின்னு சோஷியல் மீடியாவில் ஃபேன்ஸ்லாம் ஃபயர் விட்டுருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஏன்னா எம்எஸ்டி பேக் ஆஸ் அ கேப்டன் கொஞ்சம் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருந்திருக்கு சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு. ஸோ அது எல்லாமே என்ன சொல்கிறது, அந்த எக்ஸ்பெக்டேஷன்லாம் அப்படியே என்ன சொல்கிறது ஓவர் ஹைப்பில் இருந்தது அப்படியே டவுன் ஆகிடுச்சு. ஒரு டிஸ்அட்வான்டேஜாக போயிடுச்சு ஃபேன்ஸ் வந்து எல்லாருக்குமே. ஸோ ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் ஒரு மோடுக்கு தான் போயிட்டாங்க எல்லாருமே இந்த கேமுக்கு அப்புறம். ஐ திங்க் இட்ஸ் டைம் டு ரீபில்ட் தி சிஎஸ்கே டீம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஆப்ஷனில் அவங்க பண்ண நிறைய மிஸ்டேக்ஸாக இருக்கட்டும். ஏன்னா கமெண்டேட்டர்ஸ் வந்து எல்லாரும் ஆப்ஷனில் பெரிய மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ஸோ யங்ஸ்டர்ஸ்க்கு சான்ஸ் கொடுக்கணுங்கிற மாதிரியான தாட்ஸ்லாம் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா திரிபாத்தியோட ஃபார்ம் இட்ஸ் ரொம்ப ஒரு லேக்கிங்காக இருக்குது. தீபக் கூட பெருசாக ஒரு இம்பேக்ட் கொடுக்கல. அண்ட் அட் த சேம் டைம் அஸ்வினும் கொஞ்சம் ஒரு மாதிரி இஷ்யூஸ் எடுத்து ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. ஏன்னா இஸ் அ பிரில்லியன்ட் பவுலர். பாஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு சாம்பியன் பவுலர் ஒரு லெஜெண்டே வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறதை நம்ம பார்த்துன்னு இருக்கோம். ஸோ பெருசாக சிஎஸ்கே டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மாதிரி நெகட்டிவ் இதாக தான் போய் ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு நம்மளால் எதுவுமே சொல்ல முடியல. ஏன்னா அந்த மாதிரி சிஎஸ்கே டீம் இருக்குது. ஸோ இட்ஸ் டைம் டு ரீபில்ட். அண்ட் அட் த சேம் டைம் என்னோட தாட் என்னென்னா
சிஎஸ்கே ஷுட் ரீப்ளேஸ் ஃபார் ருத்ராஜ் கேக்வாட், அதில் எந்த ஒரு டவுட்ஸுமே இல்லை. நான் ஓப்பனாக சொல்கிறேன். லைக் இப்போவே வந்து என்ன சொல்கிறது, ஒரு தாட்ஸ் வந்துருச்சு, ஏன்னா யாரை போடுறது அப்படிங்கிற மாதிரி. லைக் ஐ திங்க் ஸ்டீவன் ஃபிலிம் சொன்னதான் நான் சோஷியல் மீடியாவில் ஒரு இது பார்த்தேன். ஐ திங்க் சிஎஸ்கே ரீப்ளேஸ்மெண்ட் தேவை இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. பட் என்னோட தாட்ஸை நான் வந்து இத்தனை வருஷமாக கிரிக்கெட் பார்த்தேன், இதில் நான் சொல்கிறேன், இட்ஸ் டைம் டு ரீப்ளேஸ் ஃபார் ருத்ராஜ் கேக்வாட். அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஏன்னா இந்த டீமை வச்சு சத்தியமாக பிளே ஆஃப்ஸ் போகிறதுங்கிறது இட்ஸ் நாட் அ டிஃபிகல்ட் ஒன் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ எனிவன் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் வேணும். ஸோ ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பிருத்வி ஷா இருக்கார், மயங்க் அகர்வால் இருக்கார், ஒரு இந்தியன் பிளேயர் அப்படிங்கிற அந்த ஒரு இதில் பார்த்தீங்கன்னா லைக் ஃபாரின் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு டேவிட் வார்னர், ஜானி பேஸ்டோ, அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஏன்னா சிஎஸ்கே வந்து ஆப்ஷனில் 7 பிளேயர்ஸ் தான் பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபாரின் ஆப்ஷன் இருக்குது. மேபி தே கோ ஃபார் ஒரு வார்னர் ஆர் பேஸ்டோ மாதிரி போகலாம், டெவல் பிரேவிஸ் அந்த மாதிரி போகலாம். அண்ட் அப்படி இல்லைனா மேபி ஒரு பிருத்வி ஷா ஆர் மயங்க் அகர்வாலுக்கு போகலாம். ஏன்னா பிருத்வி ஷா நமக்கு தெரியும், லைக் பிருத்வி ஷா ஒரு குயிக்காக ஒரு 30 to 40 ரன்ஸ் அடிக்கிற ஒரு பிளேயர் தான். பட் இஸ் கன்சர்ன் இன் ஷார்ட் பால் கொஞ்சம் அந்த மாதிரி கொஞ்சம் கன்சர்ன் பிருத்வி ஷா பொறுத்த வரைக்கும். லைக் மயங்க் அகர்வால் பியூர் கிளாஸ் பிளேயர், அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. லைக் ஓப்பனிங் ஆடுவார், நம்பர் 3யும் ஒரு நல்ல ஒரு சூட்டான ஒரு பிளேயர். மேபி மயங்க் அகர்வால் ஒரு நல்ல ஒரு சாய்ஸ் தான் என்ன தெரியும். பட் மயங்க் அகர்வால் பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் 2 சீசன்ஸ் பெரிய ஐபிஎல்ல பர்ஃபார்ம் பண்ணலை. பட் டொமஸ்டிக்கில் நல்லா பண்ணியிருக்காரு. பட் ஒரு ஐபிஎல்ல பெருசாக பண்ணல. ஸோ மயங்க் அகர்வால் கன்சிடர் பண்ணுவாங்கன்னு தெரியல. என்னோட சாய்ஸ் மயங்க் அகர்வாலுக்கு போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் தோணுது. பிகாஸ் பிபிகேஸ்க்கு நல்லாவே பண்ணார் ஒரு பாஸில். அண்ட் தென் ஒரு சில டீம்ஸ்க்கும் நல்லா பண்ணியிருக்காரு மயங்க் அகர்வால். ஸோ மேபி இந்தியன் பிளேயர்ஸ் அப்படின்னு பார்த்தா என்னோட சாய்ஸ் பிருத்வி ஷா, மயங்க் அகர்வால் 2 பேர் யாராவது ஒருத்தருக்கு போனால் பெட்டர் ரீப்ளேஸ்மெண்ட் ருத்ராஜ். ஆர் சம் எல்ஸ் மேபி ஃபாரின் ஆப்ஷன் அப்படின்னு போனால் மேபி டேவிட் வார்னர் இஸ் அ பெட்டர் சாய்ஸ். ஏன்னா லெஃப்ட் ஹேண்டர். ஏன்னா ஆல்ரெடி ரச்சின் ரவீந்திரா, டெவன் கான்வே இருக்காங்க. பட் கொஞ்சம் 2 பேருமே கொஞ்சம் ஸ்ட்ரகிளில் தான் இருக்காங்க. ரச்சின் ரவீந்திரா சாம்பியன்ஸ் ட்ராஃபி இந்த பர்ஃபார்மன்ஸ் இந்த சீசன் பெருசாக கிளிக் ஆகலை. ஆஃப்டர் த மும்பை இந்தியன்ஸ் மேட்ச்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பெருசாக கிளிக் ஆகலை ரச்சின் ரவீந்திரா பொறுத்த வரைக்கும். லைக் டெவன் கான்வே பிபிகேஸ்க்கு வந்து அகேன்ஸ்டாக நல்லா ஸ்டார்ட், அதுக்கப்புறம் கொஞ்சம் அவரும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் தான் பண்ணார். மேபி டேவிட் வார்னர் ஒரு குட் சாய்ஸாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஜானி பேஸ்டோ நல்ல சாய்ஸ் தான். பட் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் என்ன மாதிரி இது பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல. நம்ம வந்து அப்கமிங் கேம்ஸ் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இருக்கிற ரிசோர்ஸஸ் வச்சு கூட நம்ம சில பிளேயர்ஸ்க்கு நம்ம சான்ஸ் பண்ணலாம். ஒரு ஷேக் ரஷீதாக இருக்கட்டும், ஒரு ஆண்ட்ரே சித்தார்த் நல்ல பிளேயர். டிஎன்பிஎல்லேருந்து பார்த்துன்னு இருக்கோம். டிஎன்பிஎல் தமிழ்நாடு டீமில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற ஒரு பிளேயர். அதை நம்பி தான் சிஎஸ்கே எடுத்தாங்க. ஸோ ஆண்ட்ரே சித்தார்த்துக்கும் மேபி ஒரு நம்பர் 3, நம்பர் 4 நம்ம ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஒரு யங்ஸ்டர், ஒரு நல்லாவே விளையாடி இருக்கிற ஒரு பிளேயர். ஸோ ஆண்ட்ரே சித்தார்த்துக்கு சான்ஸ் கொடுக்குறதுல எனக்கு எந்த ஒரு, அதுமாதிரி ஷேக் ரஷீதோ ஒரு நல்ல ஒரு பிளேயருங்கிற மாதிரி கேள்விப்படுறேன். அந்த நிறைய சம் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்களுக்குலாம் கொஞ்சம் சான்ஸ் கொடுத்தா மேபி சிஎஸ்கேக்கு வந்து ஒரு க்ரூம் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாவது கிடைக்கும். ஏன்னா ருத்து வந்து நம்ம அந்த மாதிரி தான் ஒரு இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ருத்துவை நம்ம சான்ஸ் கொடுத்தோம்னா இன்றைக்கி ருத்து வந்து ஒரு சிஎஸ்கே கேப்டனாக இருக்கிற மாதிரி வந்து ஒரு 2020 இதே மாதிரி ஒரு சிஎஸ்கே ஒரு டீப் ட்ரபிள் இருக்கும்போது ருத்துக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு கன்சிஸ்டன்ட் 50 வச்சுங்க. ருத்து வந்து ஒரு சிஎஸ்கேக்கு ஒரு ஸ்டார் ஆனார். ஸோ அதே மாதிரி இப்போ இருக்கிற கரண்ட் டீம்லேயே ஒரு சில சம் யங்ஸ்டர்ஸ்க்கு சான்ஸ் கொடுத்தா அவங்களும் பில்ட் ஆன மாதிரி இருக்கும். சிஎஸ்கேக்கு ஒரு ஃபைண்ட் ஆஃப் த ஃபியூச்சராக இருக்கும். ஸோ திஸ் இஸ் மை தாட்ஸ். ஸோ நிறைய பேர் ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும் இந்த ஒரு கேம். ஸோ இதுலேருந்து சிஎஸ்கே கம்பேக் கொடுக்குறாங்களா இல்லையாங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஐ திங்க் என்னை பொறுத்தவரைக்கும் ஆல்மோஸ்ட் சிஎஸ்கே கான்கிற மாதிரி என்னோட தாட்ஸ். நிறைய பேருக்கு இது கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். ஒரு சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கேட்க கஷ்டமாக தான் இருக்கும். பட் நான் என்னோட இதில் சொன்னேன், ஐ திங்க் சிஎஸ்கே இதுக்கப்புறம் கன்சிஸ்டண்ட்டாக இப்போ இன்னும் 9 கேம்ஸ் இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 8 கேம்ஸ் இருக்குது. சாரி, இந்த 8 கேம்ஸில் அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 6 to 7 கேம்ஸ் வின் பண்ணால் தான் சிஎஸ்கே வந்து பிளே ஆஃப்ஸ்க்கு ரீச் ஆகும். அதர்வைஸ் this year also CSK is not qualified to playoffs.